தேவ ஜனமே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உங்கள் சத்துருக்களை உங்கள் பாதப்படியிலே மிதித்து போடும்படியாய் செய்ய போகிறாராம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே ஆராதனை கிருபையே. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாடுவோம். கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே 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 மாறாதே நல்ல கிருபையே. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நாம் ஒருவரே ஞானமுள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை அல்லவா, அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை உருவாக்கின கிருபை இயேசுவின் கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே
இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு புதிய நன்மையை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபையை தருகிறவர் எந்த தேவன் ஒருவர் மாத்திரம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். உந்தன் வசனம் கைக்கொள்வேன், உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லோரும் பாடுவோம். ஆமென். தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய வசனம் நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வசனம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், வேலைகளிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலைகளில் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலைகளில் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் எனக்கு எதிராய் வரும் ஆயுதங்கள்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் என் பலன் ஆரோக்கியமே என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில்
நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட வாக்குத்தத்த தேவ செய்தியை ஆவலோடு கூட கேட்கும்படியாய் இருக்கின்ற அன்பின் மக்களோடு என் இயேசு பேசுவார். கடந்த 7 மாதங்கள் ஆண்டவர் நம்மை வழிநடத்தினார், பாதுகாத்தார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன பேசப் போகிறார் என்ற ஜெப சிந்தனையோடு கூட இருக்கிற என் அன்பின் மக்களோடு என் இயேசு பேசுவார். எடுத்துக்கொள்வோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அன்பு தேவ ஜனமே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உங்கள் சத்துருக்களை உங்கள் பாதப்படியிலே மிதித்து போடும்படியாய் செய்ய போகிறாராம். கடந்த 7 மாதங்கள் நான் பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய காரியங்கள் இன்னுமாய் தீரவில்லை. கடந்த மாதத்தில் சொல்லப்பட்டதான காரியம், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், நம்முடைய தேவன் நீதி செறிக்கட்டும் நாளை கூறவும், அனுக்கிரக வருஷம் என்றதான வாக்கின் வார்த்தையை நாம் பார்த்தோம். ஆனால் ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே நான் இன்னுமாய் ஆறுதல் செய்யவும் என்று சொல்லி காரியங்கள் எனக்கு நடைபெறவில்லை. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சாத்தானை உங்கள் காலிலே மிதித்து போடும்படியாய். ஆண்டவர் மகிமை நிறைந்த தேவன், அவர் நமக்காய் பேசுகிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நமக்கு குறித்ததை அவர் நிச்சயமாய் சொல்லப்படுகின்ற வாக்கின் வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். 19ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். அன்பு தேவஜனமே, நீங்கள் ஆண்டவருக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். சத்தியத்தின் திருவார்த்தைக்கு செவி சாய்க்கிற மக்களாய் மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், சந்தோஷமாய் இருப்பீர்கள். சத்தியத்தின் திருவார்த்தையிலே நமக்கு வல்லமை மாத்திரமல்ல, சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லுகின்ற இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்றதான விசுவாசத்திற்குள்ளே நாம் இருக்க வேண்டும். வாசிங்கள். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சில சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் காணப்படுகிற, தீமையாய் காணப்படுகிற காரியத்திலே நம்முடைய மனநிலைமை மாற்றப்படுகிறது. நாம் ஒரு பேதையை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ மக்களே, சில நேரங்களிலே நம்முடைய காரியங்கள் தீமையாய் மாறும் பொழுது நம்முடைய உள்ளம் வேதனைக்குரிய காரியத்தை சிந்தித்து
தேவையற்ற காரியத்திலே நாம் கொந்தளிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் வேதம் திட்டவட்டமாய் இந்த மாதத்திலே நமக்கு சொல்லப்படுகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தை, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் உன் சத்துருக்களை சாத்தானை உன் பாதபடி கீழே அவர் நசுக்கி போடுவாராம். நசுக்கி போடுவாராம். ஆண்டவர் நசுக்குகின்ற கிருபை நிறைந்த தேவனாயிருக்கிறார். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு மாத்திரம் செவிசாய்த்து காரியங்களை நடப்பது உண்மை என்றால் அந்த காரியத்திலே தேவ மகிமை விளங்குகிறதாம். 21ஆம் வசனம் சொல்லுகிறது, என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். முதலாவது நமக்கு கொடுக்கப்படுகின்ற கிருபை என்னவென்றால் வாழ்த்துதல் கிடைக்கிறது. ஆண்டவர் நம்மை சந்தோஷமா வைக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய சத்ருக்களை காலின் கீழே மிதிக்கும்படியாய் நசுக்கும்படியாய் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, பிறரை நாம் வாழ்த்தும்படியாய் செய்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை யோசித்து பாருங்கள். நாம் பல முறை நம்முடைய வாழ்க்கையிலே யாரை நாம் வாழ்த்துகிறோம்? கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் திருச்சபையிலே போகும் பொழுது, திருச்சபைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நாம் கனம் பண்ணுகிறோமா? நம்மோடு கூட இருக்கிற மக்களை நாம் வாழ்த்துகிறோமா? யோசித்து பாருங்கள். அன்பின் மக்களே, ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்வது உண்மை என்றால் நாம் பிறரை வாழ்த்துகின்ற அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும். நம்முடைய காரியங்களை தேவன் மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய எண்ணங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். ஆனால் நாம் பிறரை வாழ்த்துகிறோமா என்று யோசிக்கும் பொழுது அது ஒரு கேள்விக்குறியாய் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய திருச்சபைகளிலும் சரி, நம்முடைய கிறிஸ்துவம் என்று சொல்லிக்கொண்டு காணப்படுகின்ற அந்த மக்களோடு கூட இப்படிப்பட்ட அன்பு இணக்கம் இருக்கிறதா? ஒருவரை வாழ்த்துகிறோமா? நாம் வாழ்த்துவதற்கு தவறிவிடுகிற சூழ்நிலை அநேக குடும்பங்களிலே, அநேக மக்களிடையிலே காணப்படுகிறது. நாம் வாழ்த்துவதில்லை, பிறரை ஆசீர்வதிப்பதில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த நிருபத்தை எழுதின தெர்த்துவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். எழுதுகிற நான் கர்த்தருக்குள். அன்பு தேவஜனமே, வாழ்த்துகிறது அல்ல, கர்த்தருக்குள் வாழ்த்துகிறேன். அப்படி என்றால் தேவ மகிமை உடையவர்களாய், தேவ பிரசன்னமுடையவர்களாய் இருக்கும்பொழுது, கர்த்தருக்குள் வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதல் நிச்சயம் நிறைவான காரியத்தை செய்கின்ற ஒரு வாழ்த்துதலாய் இருக்கிறது. இந்த மாதம் நமக்கு ஒரு வாழ்த்துதல் மாதமாய் இருக்க வேண்டும். வாழ்த்துதல் மாதமாய், வாழ்த்துகின்ற மாதமாய் இருக்க வேண்டும். நாம் அநேகரை வாழ்த்துவதே இல்லை. ஒருவேளை திருமண வீட்டிற்கு நாம் சென்றாலும் சரி, ஒரு பிறப்பின் குடும்பத்திற்கு சென்றாலும் சரி, நாம் வாழ்த்துகின்ற மக்களாய் இருக்கிறோமா, அல்லது யோசிக்கின்ற மக்களாய் இருக்கிறோமா, அல்லது சபிக்கின்ற மக்களாய் இருக்கிறோமா? ஏன் திருச்சபைக்குள்ளே பிரவேசிக்கின்ற நாம் பிறரை நாம் வாழ்த்துகிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உன் சத்ருக்களை ஆண்டவர் உன் காலடியிலே மிதித்து போடுவார் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம், பிறரிடத்திலே அன்பாய் இருக்கிறோமா, பிறரை நேசிக்கிறோமா? ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படும்படியாய், சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற தேவன், நம்முடைய காரியங்கள் எப்படியா இருக்கிறது? அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். என்னையும் என் சபையையும் நாம் ஒருவருக்கு உதவி செய்வதற்கு நாம் யோசிக்கின்றோம். இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, என்னையும் சபை அனைத்தையும் உபசரிக்கிற காயு உங்களை வாழ்த்துகிறான். ஒரு திருச்சபை அத்தனை மக்களையும் அவர் உபசரிக்கிறார் என்றால் அவருக்குள்ளிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது. இன்றைக்கு நாம் ஒரு சின்ன உதவி யாருக்காயிலும் செய்துவிட்டால், ஒரு சிறிய உதவி செய்துவிட்டால்
நாம் வாழ்த்துகிறவர்களாய் அல்ல, நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வேதம் அழகாய் சொல்கிறது, காயு என்னையும் என் திருச்சபை மக்களையும் உபசரிக்கிற ஒரு மகனாய், உபசரிக்கிற ஒரு காரியத்திலே அவர் காணப்படுகிறார். வாசிங்கள். பட்டணத்து உக்கிரக்காரனாகிய ஏராஸ்தும் சகோதரனாகிய குவாத்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். பாருங்கள், ஒரு வாழ்த்துதல் மற்றவர்களும் வாழ்த்தும்படியாய் காணப்படும். இன்றைக்கு உன் குடும்பத்திலே நீ ஒரு சாட்சியாய் விளங்குகிறாயா? ஒரு காயை போல இன்றைக்கு அவர் பல உபகாரங்களை செய்து வாழ்த்துகிறார், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று. அப்படி செய்வது உண்மை என்றால் ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், சத்துருவை உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏன்? ஆண்டவர் உனக்குள்ளே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நிறைவு செய்யும் பொழுது, நாமும் பிறருக்கு காரியங்களை செய்யும் பொழுது ஆசீர்வாதமாய் செய்ய வேண்டுமாம். ஆசீர்வாதமாய் ஒரு வாழ்த்துதலுக்குரிய ஒரு உபசரிப்பு இருக்க வேண்டும். அநேக இடத்திலே ஒருவேளை ஆகாரம் போட்டுவிட்டு பலவிதமான ஏளனமான வார்த்தைகளை பேசுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற, என்னுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லுகிற தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாய் செய்ய வேண்டிய காரியம் நாம் வாழ்த்த வேண்டும். அன்பு தேவஜனமே, வாழ்த்துகின்ற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? ஒருவர் நம்மை விட உயர்வாய், நம்மை விட அதிகமான காரியத்திலே ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களை சபிக்கிறோமா அல்லது வாழ்த்துகிறோமா? யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய உள்ளத்துடைய எண்ணத்தை நாம் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. வாய் என்ன நினைக்கிறதோ அது வாய் பேசுகிறது. உன்னுடைய உள்ளம் இனி தேவனுடைய கிருபை என்னோடு கூட இருப்பதாக என்று சொல்லுகிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கும் பொழுது வாழ்த்துதலை தவிர வேற எந்த வார்த்தையும் உனக்குள் வெளியே வரவே வராது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அன்பு தேவஜனமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அனைவரோடு கூட இருக்க வேண்டுமாம். இன்றைக்கு அதுதான் அவரோடு கூட இருக்கிற மக்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் உடன் இருக்கிற மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனநிலைமை அற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது முதலாவது உள்ளத்தினுடைய காரியங்கள் மாறுபடுகிறது, உன்னுடைய எண்ணம் மாறுபடுகிறது, உடைய செயல்பாடு மாறுபடுகிறது. வாசிங்கள் 25ஆம் வசனத்தை. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிற காரியம். நீ ஆதியிலே எப்படி இருந்தாய் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். ஏதோன் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற ஏவாள் ஆதாம் ஆண்டவர் அழைக்கும் போது அவரோடு கூட பேசுவார்கள். ஆனால் அந்த ஆதி அன்பை விடும் பொழுது, அந்த ஆதி அன்பிலிருந்து மாறுதல் காணப்படும் போது ஆண்டவர் எதை செய்யக்கூடாதோ என்று சொன்னாரோ அதுதான் சாபமாய் மாறிவிட்டது.
அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். குதிகாலை நசுக்குவாய். இந்த சாபத்தை ஆண்டவர் மாற்றிவிட்டார். மீண்டுமாய் உன்னுடைய வாழ்க்கை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய், நீ ஒரு புதிய மனிதனாய், ஒரு புதிய மகனாய், ஒரு குடும்பமாய், ஒரு திருச்சபையாய் மாறும்படியாய் ஆண்டவர் நமக்கு கற்பிக்கின்ற காரியம், ஆதி முதல் ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியத்திலே நாம் செயல்படுகின்ற ஒரு கூட்டமாய், ஒரு மக்களாய் இருக்கிறோமா என்பதை வேதம் திட்டவட்டமாய் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. நாம் செய்யக்கூடாத காரியத்தை செய்து விடுகிறோம். ஆண்டவருக்கு மாறாக, ஆண்டவருடைய சொற்படி கேட்கக்கூடாதபடி, கீழ்ப்படியாதபடி காரியங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். சுவிசேஷத்தின்படி ஸ்திரப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். நாம் சாத்தானுடைய தலையை நம்முடைய பாதத்துக்கு கீழே நசுக்குவார் என்று சொன்னால், ஆண்டவர் நிச்சயமா அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்றதான வார்த்தை காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே தான் அவருடைய கிருபை நம்மை அநேக நேரங்களிலே எச்சரிக்கிறது. நமக்கு அதை நம்மை ஸ்திரப்படுத்தும்படியாய் நாம் எந்த இடத்திலே மாறுகிறோம். ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, ஏதேன் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்த, ஆசீர்வாதமாயிருந்த அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சாபம் காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கை, ஆகவே தான் சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கிறிஸ்துவனுடைய கிருபை, கிறிஸ்துவுடைய வல்லமை, அவருடைய பிறப்பு நமக்கு ரட்சிப்பை கொடுத்து ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஆகவே தேவகுமாரர் நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததான கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றதான நாம் இனி நமக்கு காரியங்கள் வாய்க்க பெறும்படியாய், எந்த பிசாசானவன் நம்மை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடுகிறானோ, அந்த பிசாசை உன்னுடைய காலின் கீழ் நசுக்கி போடும்படியாய் தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கிறதாம். கடைசி வசனம் சொல்லுகிறது, தாம் ஒருவரே ஞானமுள்ளவராயிருக்கிறார். தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஏன்? ஆண்டவர் நமக்கு காரியங்களை அப்படியே செய்யும்படியாய் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 32-33 வாசியுங்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆண்டவர் திட்டவட்டமாய் காரியங்களை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். சில நேரங்களிலே ஆண்டவரை நாம் மறுதலிக்கிறோம். அந்த காலம் நாம் ஆண்டவர் மறுதலிக்கின்ற காலமாய் இருக்கக்கூடாது. வாசிங்க அடுத்த வசனத்தை. ஆனாலும் நான் தனியே இரேன். பிதா என்னோடு கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாய் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அன்பு தேவஜனமே, நமக்கு சமாதானம் உண்டாக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அதுதான் சொல்கிறார். தேவன் ஆண்டவர் வல்லமை நிறைந்தவர், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானின் உங்கள் கால்களிலே என்ன செய்ய போறாரு? விழ பண்ண போகிறார். தலையாய் நெசக்க போகிறோம். வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உங்கள் கால்களின் கீழே எந்த பிசாசுக்கு, எந்த போராட்டத்திற்கு நாம் பயந்து கொண்டிருக்கிறோமோ அதை ஆண்டவர் நசுக்கும்படியாய் செய்கிறார். காரணம் என்னவென்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறதாம். அந்த கிருபை நம்மோடு கூட இருக்கும்பொழுது நமக்கு முன்பாய் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. நமக்கு முன்பாய் காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய பாதப்படியிலே போட்டு நசுக்கும்படியாய் செய்வாராம். அதுதான் சமாதானத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு சமாதானமற்ற நிலைமையிலே ஒருவேளை இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை சமாதானப்படுத்துகிறவராயிருக்கிறார், உன்னை ஆறுதல் படுத்துகிறவராயிருக்கிறார். வேதனையோடு கூட இருக்கிறாயா? எல்லாவற்றையும் நசுக்கி போடுகிறவர். ஒருவேளை கர்ப்பம் தரிக்கவில்லை, பிசாசுடைய கிரை நினைக்கிறாயா? உன்னுடைய காலை கொண்டு நசுக்கும்படியாய் செய்ய போகிறார். வியாதி என்ற கொடுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? நசுக்கும்படி செய்ய போகிறார். பலவிதமான போராட்டங்கள், பணப்பிரச்சனைகள், மனக்கவலை, குடி என்ற போதை வஸ்துக்கள், பலவிதமான காரியங்கள் உன் குடும்பத்தில் இருக்கிறதா? உன்னை கொண்டு உன் காலிலே நசுக்கும்படியாய் செய்ய போகிறார். ஏனென்றால் சமாதானத்தின் தேவன் தாமே அவர் நமக்காய் காரியங்களை விரைந்து செய்யும்படியாய் நமக்காய் காரியங்களை செய்கிறார். அப்படிப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம், சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டிய நாம் பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்றால் நிச்சயமாய் பிசாசுடைய கிரியைகள் அத்தனையும் உங்கள் பாதப்படியிலே ஆண்டவர் நசுக்கும்படியாய் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, சமாதானத்தின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்கிற தேவன் மாத்திரமல்ல, அவரை வெளிப்படுத்தும்படியாய் அந்த மகிமை நமக்குள் வெளிப்படும்படியாய் கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்குமாம். அந்த கிருபையை நம்புவோம், அந்த கிருபையை விசுவாசிப்போம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தேவனே, நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்காய் போதிக்கப்பட்டது. நான் அல்ல, நாங்கள் அல்ல. உம்முடைய வார்த்தையிலே சமாதானம் இருக்கிறதப்பா. எத்தனை பெரிய வல்லமை படைத்ததான கிரியைகள், காரியங்கள் ஒரு தனிப்பட்ட நபருக்கோ, ஒரு குடும்பத்திற்கோ, ஒரு திருச்சபைக்கோ, ஒரு சமுதாயத்திற்கோ காணப்பட்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் உன் பாதப்படியிலே காலின் கீழே நசுக்கி போடுவாய் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட சமாதானத்தின் தேவன் வல்லமே கிருபையை நீ கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஆமாண்டவரே, அப்படியாய் பல குடும்பங்கள் வேதனையோடு கூட தவிப்போடு கூட ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி இல்லை, கர்ப்பத்தின் கனியின் பிரச்சனைகள் காணப்படுகிறது, வயிற்றிலே பிரச்சனைகள் காணப்படுகிறது, இருதயத்திலே பிரச்சனைகள் காணப்படுகிறது, குடல் பகுதியிலே பிரச்சனைகள் காணப்படுகிறது, சரீரத்திலே பலவிதமான வலிகள் காணப்படுகிறது, நரம்புகள் பிரச்சனை, எலும்புகள் பிரச்சனை, தசையின் பிரச்சனை, தோலின் பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளிலே ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீர் ஆறுதல் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அவருடைய கால்களின் கீழே எல்லா காரியங்களும் கிரியைகளும் நசுக்கும்படியாய் தேவ சமாதானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். சமாதானத்தின் கிருபைதாமை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொன்னதான தேவன், தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களோடு கூட உமது கிருபை இருக்கட்டும். இயேசு வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் வார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.